15 பேரை திருமணம் செய்து கொண்டு நகை பணத்துடன் கம்பி நீட்டிய வழக்கில் தீவிரமாக தேடப்பட்டு வரும் இளம் பெண். முகநூல் மூலம் பழகி முன்பின்னறியாத பெண்ணை திருமணம் செய்து கொண்டு நகை பணத்தையும் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையையும் இழந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்ததால் அந்த பெண் குறித்து பூதாகரமாக விசாரணையில் வெளியாகும் அதிர்ச்சிகர தகவல். எத்தனையோ பிசினஸ் செஞ்சு பார்த்திருப்பீங்க. கல்யாணம் பண்றதையே ஒரு பிசினஸா செஞ்சு குடும்பமும் நடத்தி போட்டு ஏமாத்தி நகை பணத்தை சுருட்டிக்கிட்டு எஸ்கேப் ஆகும் பிசினஸ் குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? பன்ருட்டியில் கரும்பு வெட்டும் தொழிலாளியின் வாழ்க்கையில் புகுந்து மணப்பெண் கம்பி நீட்டியதால் கசப்பாய் மாறிய கருப்பு சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே வாணியம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 25 வயது இளைஞர் அருள்ராஜ். கரும்பு வெட்டும் கூலி தொழிலாளி. எப்போதும் ஃபேஸ்புக்கில் ஆக்டிவாக நண்பர்களுடன் பேசி வரும் அருள்ராஜிற்கு வேலூரை சேர்ந்த அந்த இளம் பெண்ணுடன் நட்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. கரும்பு வெட்டி களைத்து போயிருந்த அருள்ராஜுக்கு இளம் பெண் பேசிய சொக்க வைக்கும் பேச்சு ஆறுதலாயிருந்திருக்கிறது. அதனை பயன்படுத்தி கொண்ட அந்த பெண் தான் ஒரு ஆதரவற்றவர் என சென்டிமெண்டாக டச் பண்ண 2 பேருக்கும் இடையே காதல் பற்றி கொண்டதாகவும், இதனை தொடர்ந்து அந்த பெண்ணை கடந்த ஆண்டு பன்ருட்டி திருவதிகை வீரட்டானேஸ்வரர் கோவிலில் வைத்து முறைப்படி திருமணமும் செய்து கொண்டார் அருள்ராஜ். தொடக்கத்தில் அந்த தம்பதியின் வாழ்க்கை கரும்பாய் இனித்ததாகவும் அந்த பெண் மீது அளவு கடந்த ஆசையையும் அன்பையும் அருள்ராஜ் வைத்திருந்ததாக சொல்லப்படுகிறது. வெளியூர்களுக்கும் அருள்ராஜ் கரும்பு வெட்டும் பணிகளுக்கு சென்று வருவார் என்பதால் அப்போதெல்லாம் அந்த பெண் தனது கணவர் அருள்ராஜிடம் தனது உறவினர்களை பார்த்துவிட்டு வருவதாக கூறி சென்று விடுவாராம். இது போன்று அடிக்கடி நடந்ததாகவும் புகாரில் தெரிவித்திருக்கிறார் அருள்ராஜ். இந்த நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு அருள்ராஜ் தனது தங்கை திருமணத்திற்காக 7 சவரன் நகை, 90,000 ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை வாங்கி வீட்டில் வைத்திருந்ததாக புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அந்த பணத்தை தனது மனைவியிடம் கொடுத்து பாதுகாத்து வைத்திருந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அந்த இளம்பெண் வீட்டில் வைத்திருந்த நகை பணத்துடன் எஸ்கேப் ஆகியிருக்கிறார். இதனால் அதிர்ச்சியடைந்த அருள்ராஜ் அந்த பெண் கொடுத்த முகவரி குறித்து விசாரித்த போது அதுவே போலியானது தெரிந்து பேரதிர்ச்சி அடைந்திருக்கிறார். மேலும் அவர் வழங்கிய செல்போன் எண்ணும் வேறு நபருக்கு உரியதாம். இதனால் கலங்கி போன அருள்ராஜ் பன்ருட்டி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறார். இது குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்த போது அந்த பெண் குறித்து பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. அந்த பெண் வேலூர், கோவை, திருவண்ணாமலை, ஈரோடு உள்ளிட்ட பல பகுதிகளை சேர்ந்த 15 பேரை மணந்திருப்பது தெரிய வந்திருக்கிறதாம். போலீசார் தீவிரமாக அந்த இளம்பெண்ணை தேடி வருகிறார்கள்.